ஓம் சாந்தி. நான் கேள்வி கேட்குறது ஒரு தோழி மாதிரி இருக்கும், பட் பதில் வந்து ஒரு அண்டா வர மாதிரி இருக்கும் பாருங்க. ஓகே சார், நிறைய கேள்விகள் வந்திருக்கு. இப்போ அதெல்லாம் ஒரு சமரைஸ் பண்ணிவிட்டு பொதுவாக கேட்குறேங்க. முதல் கேள்வியை வந்து அசரீரின்னு சொல்கிறோம், நம்ம விதேகின்னு கூட சொல்கிறோம் பிரதர். அதுக்கு என்ன வேறுபாடுகள்? பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. அதில் சரீரம் அப்படின்னாலும் தேகம்னாலும் ஒன்றை தான் குறிக்கும். இது ரெண்டு மாறுபட்ட வேர்டு, அவ்வளோதான். ஹிந்தியில் வந்து அந்த ஆ அப்படிங்கிற ஒரு வேர்டை போட்டோன்னா அதுக்கு ஆப்போசிட் ஆகிடும். சரீரி அப்படிங்கிறதுக்கு அசரீரி அப்படிமா, தேஹி அப்படிங்கிறதுக்கு வி தேஹி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதில் முக்கியமான வித்தியாசம் ஒன்று என்ன இருக்குன்னா, அசரீரிங்கிறது நம்மளுடைய ஸ்டேஜ், மனநிலை. நம்ம தேகமற்ற ஆத்மா எப்படி அனாதியில் இருந்தோம் அது மட்டும் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். வி தேஹி அப்படிங்கும்போது தேகமற்ற ஆத்மா நாம் அனாதியில் மட்டும் இல்லை, ஆதியிலையும் சரி, இப்போ சங்கம யுகத்திலையும் அந்த அனுபவத்தை நம்மளால் பெற முடியும். இதில் என்ன ஒரு பெரிய வித்தியாசம்னா, அசரீரி அப்படிங்கும்போது சரீரமற்ற நான் ஆத்மாவாக இருக்கும்போது என்னுடைய அனாதி குணங்களை மட்டும் நான் வெளிப்படுத்த முடியும். அதே நாம் தேவ ஆத்மா ஆதி ஸ்வரூபத்தில் இருக்கும்போது இந்த 5 குவாலிட்டியை நம்ம வெளியிட முடியும். வெறுமனே குணங்கள் இல்லாமல், குணாதிசயங்கள் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கெப்பாசிட்டி இருக்குது, நம்மளுடைய ஸ்பெஷாலிட்டி இருக்குது, நம்மளுடைய யூனிக்னஸ் இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம வெளிப்பட செய்வது தான் விதேகிங்கிறது. ஆனாலும் அந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் ரொம்ப அதிகமாக இல்லாட்டாலும் டிஸ்டிங்க்டாக டிஃப்ரெண்ட் இருக்குது. வித்தியாசம் என்பது இருக்கின்றது என்பது தான் என்னுடைய கருத்து. சரிங்கய்யா. அடுத்த கேள்வி, பெரும்பாலும் எல்லோரும் வந்து ஞானத்தில் இருக்காங்கங்க. ஆனால் இருந்த போதும் ஒரு குடும்பத்தில் எல்லாரும் ஞானத்தில் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது பாருங்கள். ஆனால் ஒரு குடும்பம்னு எடுத்துக்கிட்டால் அவங்க இஷ்ட தெய்வம் இருக்கலாம், அல்ல குல தெய்வமாக இருக்கலாம், அல்லது வழக்கமாக சாமி கும்பிட்றது குறிப்பிட்ட ஒரு சாமின்னு வச்சுக்கோங்களேன். சில குடும்பத்தில் வந்து மருது வீரன் இருப்பார், சில குடும்பத்தில் முனீஸ்வரர் இருப்பார், சில குடும்பத்தில் கருப்பன்றது இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ பிரச்சனை என்னென்னா, அவங்க ஞானத்தில் இருக்காங்க, வீட்டில் இதெல்லாம் இந்த வழிபாடெல்லாம் இருக்குது பாருங்கள். ஸோ அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? நாம் வந்து முதல்ல அவங்கள குறைவாக மதிப்பிடக்கூடாது. நம்ம ஞானத்தில் வந்துட்டனால, அதாவது புரிதலில் வந்துட்டனால, பாபா நம்மளை அடாப்ட் பண்ணிட்டார், பாபாட்டேருந்து நம்ம ஆசைகள் அடைகிறோங்கிறதுக்காக அவங்களுடைய ப்ரொசீஜரையும் ரொம்ப சாதாரணமாக எண்ணிவிடக்கூடாது. பிரச்சனை இங்கே எங்கே வரும்னா, எப்போ நீங்கள் அவங்கள அவமதிப்பீங்களோ அப்போ தான், நீங்கள் எப்போ அவங்கள கோஆப்ரேட் பண்ண மாட்டீங்களோ அப்போ தான். நம்மளுடைய நேச்சுரலே சகயோகம் கொடுக்கறது தான், சப்போர்ட் பண்ணுறது தான். இன்னொரு உண்மையை நாம் புரிஞ்சுக்கணும், அந்த பக்தியை நாம் பண்ணலைன்னா ஞானத்துக்கே வந்திருக்க மாட்டோம். 63 ஜென்மா பக்தியை முடித்தவங்க தான் நம்ம ஞானத்துக்கு வர்றோம்னாலே சொல்ல முடியாது. இது அவங்களுடைய கடைசி ஜென்மத்தினுடைய பக்தியாக கூட இருக்கலாம், மறுபடியும் வரலாம் அவங்களுக்கு. நமக்கு சுப பாவனை மட்டும் இருந்தால் பத்தாது, சிரேஷ்டமான பாவனையும் வேணும். சுப பாவனை வந்து அவங்க பாபா குழந்தையாகணும், அவங்களும் பாபாட்டேருந்து ஆஸ்தி அடையணும், அவங்களும் ஹையர் ஸ்டேட்டஸ் அடையணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் சிரேஷ்டமான பாவனை என்னென்னா, அந்த ஆத்மாவுக்கு தற்பொழுது நம்மளால் என்ன சகயோகம் பண்ண முடியும். அதனால் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகளை நாம் மனதார கலந்து கொள்ள வேண்டும், மகிழ்ச்சியாக கலந்து கொள்ள வேண்டும். நாம் வந்து அவங்க விழுகிறாங்க, நாம் ஏன் விழுணும்லாம் நினைக்கக்கூடாது. சாக்கார் பிரம்மா பாபா இருக்கிற காலத்தில் பாபாவுடைய காலில் விழுவாங்க, பாபா நோ சொல்ல மாட்டார். அதே நேரத்தில் பிரம்மகுமார் குமாரிகள் வந்து யாராவது ஒருத்தர் காலை தொட போனாக்கா அக்செப்ட் பண்ண மாட்டார்.
ஏன்னா நீ புரிதல் உடையவங்க, நீங்கள் தந்தையை ஏற்றுக்கொண்டவர்கள், நீ எதுக்கு தந்தை காலில் விழணும் அப்படிம்பார். ஏன்னா நான் தான் தாய்மார்களுடைய காலை பிடிக்கிறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லுவார். அவர்கள் களைப்படைந்து விட்டார்கள், அவர்களுடைய கால்களை நான் அமுக்கி விடுறேன்னு சொல்லுவார். அந்த அளவுக்கு அவர் செல்ஃப் எஸ்டீம் தாய்மார்களுக்கு அவர் கொடுத்துட்டு இருந்தார். அதனால் நாம் குடும்பத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் கொக்கும் அன்னமும் ஒரே இடத்துல இருக்கும்போது நிச்சயமாக பிரச்சனைகள் வரதான் செய்யும். ஆனால் நாம் அவங்கள ரொம்ப குறைவாக மதிப்பிடுறோம். என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்த விஷயம் என்னன்னாக்கா, அவங்கள ரொம்பவும் கீழ்த்தரமாக நினைக்கிறோம். நம்ம ஞானத்துக்கு வந்துட்டனால ரொம்ப பவித்திரமாயிட்ட மாதிரியும் ரொம்ப ஹையஸ்ட் ஆகிட்ட மாதிரியும் அவங்கள ரொம்ப சாதாரணமாக என்னை எடை போட்டு விடுகின்றோம். இப்போ அவங்க நம்ம கூட இருக்காங்கனாலே என்ன அர்த்தம், நம்மளுக்குள்ள கணக்கு வழக்கு இருக்குன்னு அர்த்தம். அது முடியாத வரைக்கும் யாருமே விடுதலை அடைய முடியாது. பாபா ஒரு முரளியில் சொல்கிறாரு, பக்தி கூட விடுதலையை கொடுக்கக்கூடியது தான். மற்ற தீமைகளிலிருந்தும் தீய பழக்க வழக்கங்களிலிருந்தும் கூட அதில் அவங்க விடுபடுகின்றார்கள், ஃப்ரீடம் அடைகின்றார்கள். அதனால் அவங்களுக்கு நம்ம சகயோகியாக காட்டிக்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். என்னை பொறுத்த வரைக்கும் காட்டிக்கொள்ளணுங்கிறத விட உண்மையான சகயோகியாகவே இருக்கணும். அவங்க தீபார்த்தனை காட்டுறதுக்காக பொருளை எடுத்தாங்கனாக்கா நீங்கள் எடுத்து வைக்கல, என்ன தப்பு? நீங்கள் செய்யுங்கன்னு சொன்னால் செஞ்சுட்டு போங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. இதோட எனக்கு பிரச்சனையாகவே தெரியவே இல்லை. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம அவங்கள எப்போ தர குறைவாகன்னு நினைக்கிறோமோ அப்போ தான் சண்டை போடுறோம். நாங்களாம் இதை பண்ணுறதில்ல, எங்கள் ஆசிரமத்தில் இதெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்லாம் நம்ம ஒரு தவறான தகவல்களை நம்ம கொடுக்கக்கூடாது. நம்ம ஏன் பண்ண மாட்டேங்கிறதுக்கான காரணம் நமக்கு தானே தெரியும். பாபா நமக்கு தானே சொல்லியிருக்கிறாரு, பாபா நம்மகிட்ட தானே பேசிகிட்டு இருக்காரு. அவங்கள பற்றி அவர் அதில் சொல்லலையே. அதனால் நாம் சகயோகியாக இருக்கின்றோம் என்ற ஒரு உணர்வு அவங்களுக்கு கொடுத்தாலே அவங்க பிற்காலத்தில் சகயோகி ஆகி அப்புறம் சகஜ யோகியாக ஆவார். ஏன்னா பாபா என்ன சொல்கிறாருன்னா, சகயோகி ஆகி பிறகு சகஜ யோகியாக ஆகிறவங்க தான் ஹையஸ்ட் ஸ்டேட்டஸ் அடைகிறாங்கன்ற. நேரடியாக சகஜ யோகியாக ஆகுறவங்களை விட சகயோகியாக இருந்து பிறகு சகஜ யோகியாக ஆகும்போது அவங்களுடைய புருஷார்த்தமும் ரொம்ப தீவிரமாக இருக்கும், அவங்களுடைய ரேஸில் போகிற ஸ்பீடும் அதிகமாக இருக்கும் என்பது தான் என்னுடைய கருத்து. அந்த சகய ஜோகியும் சகய ஜோகிக்கும் அதுக்கு என்ன வேறுபாடுன்னு சொல்லிடுங்க. சகயோகி மீன்ஸ் ஹெல்பர்ஸ். சகயோகி ஹெல்பர்ஸ், கோஆபரேட்டிவ் சோல்ஸ் அப்படின்னு. சகஜ யோகினா ஈஸி யோகி. யோகா கூட எனக்கு கஷ்டமாக தெரியல, ஈஸியாக இருக்குங்கிற ஃபீல். அதாவது நிரந்தரமான யோகி, சகஜ யோகி ரெண்டுமே ஒரே மீனிங் தான். சகஜ யோகினா சகஜாலாம் இல்லை, ஈஸிலாம் யோகி. ஸோ சில வார்த்தைகள் இருக்குது, மலைய வார்த்தையும் இருக்குது. தேங்க்யூ. ஸோ அடுத்த கேள்வி என்று பிரதர், நம்ம தமிழில் பார்த்திங்கன்னா நிறையா பாடல்கள் இருக்குது. அதில் இமோஷனல் பாடல்லாம் நிறையா இருக்கும், ஃபீலிங் உள்ள பாடல்களும் இருக்குது. சில நேரத்தில் அந்த பாடலில் மனசாட்சின்னு வரும், வார்த்தை வரும் மனசாட்சின்னு. சில நேரத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி உள்ளம்னு வரும், அப்புறம் மனமேன்னு வரும் பாருங்கள். இதுக்கும் மூணுக்கும் வேறுபாடு என்னையா, வித்தியாசம் என்னங்கய்யா? மனம், மனசாட்சி, உள்ளம், இதெல்லாம் பாட்டில் வரும். மனம் அப்படின்னு சொல்லும்போது பாபா சொல்கிற மைண்டு வரும். அதாவது உள்ளம் அப்படின்னு சொல்லும்போது அது எமோஷனில் வந்துடும். இப்போ ஹார்ட்டு அப்படின்னு சொன்னோன்னா ஃபிசிக்கலாக பார்த்தா ஹார்ட்டுங்கிறது ஒரு பம்பிங் ஸ்டேஷன், நம்மளுடைய பிளட்டை சர்க்குலேட் பண்ணக்கூடியது. ஆனால் நம்ம ஹார்ட்டுன்னு மீன் பண்ணுறது லவ் தான். அந்த ரிலேஷன்ஷிப்பில் அந்த ஹார்ட் இதயபூர்வமாக நான் விரும்புகிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னாக்கா ஹார்ட்ஃபுல்லாக வி ஆர் ஹேவிங் தட் லவ்னு அர்த்தம். மனசாட்சி அப்படின்னு சொல்கிறது என்னென்னா சப்கான்ஷியஸ் மைண்ட். இந்த மைண்ட் என்பது கான்ஷியஸ் லெவலில் தான் ஒர்க் ஆகும். சப்கான்ஷியஸ் லெவலில் ஒர்க் பண்ணுறது தான் மனசாட்சின்னு சொல்லுவோம். அதனால தான் சில நேரம் என் மனசாட்சி என்னை உறுத்துதுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு மனம் உறுத்துதுன்னு சொல்ல மாட்டாங்க, மனசாட்சி தான் உறுத்துதும்பாங்க. ஏன்னா அவங்க செயல்கள் செய்யும்போது மனதினுடைய காரணமாக தான் செய்வாங்க. இப்போ ஒரு காரியத்தை செய்யணும் இல்லை செய்யக்கூடாதுங்கிற எண்ணம் வந்த பிறகு அந்த எண்ணத்தின் மூலமாக நம்ம செயல்களை செய்வோம். அப்போ மனம் தான் மேல் போக்க ஒர்க் ஆகும். ஆனால் மனசாட்சி என்பது சப்கான்ஷியஸ் மைண்டு,
அது நமக்கு தெரியாது, ஆனால் அதுதான் அதிகமாக நம்மளை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு விளக்கம். உள்ளம்ன்றது ஏன்? ஹார்ட்டு, இதயம். இதயம். அது எமோஷனல் எக்ஸ்பிளனேஷன் தான். அடுத்து நம்ம தியானத்துக்கு வரணும். தியானம் செய்யும்போது பாபா சொல்கிறாரு, புத்தியால் என்னை நினைவு செய்யி அல்லது யோகம் செய்யின்னு சொல்லுவார் பாருங்க. அதே போல் மனத்தால் என்னை வந்து நினைவு செய்யின்னு சொல்லுவார் பாருங்க. ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் என்ன வேறுபாடு அல்லது எல்லாமே ஒன்றா? அது கொஞ்சம் தெளிவாக சொன்னால் நல்லது. யோகா ஆஃப் யோர் இன்டலெக்ட் அண்ட் பி மைண்ட் வித் யோர் மைண்ட், மன் மனபாஃப் இருக்குல்ல வார்த்தை. ஸோ இதுக்கு என்ன வேறுபாடு பிரதர்? ரொம்ப அருமையான கொஸ்டின் இது. மனதால் என்னை நினைவு செய்யுங்கள்னு சொல்கிறார். அப்போ நினைவு செய்வது மனம்தான். ஆனால் யோகத்தை பாபா சொல்லும்போது புத்தி யோகம்னு தான் சொல்கிறார், மனயோகம்னு சொல்கிறதில்ல. அப்போ தேர் இஸ் எ டிஃபரன்ஸ், ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குது. அது என்ன வித்தியாசங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நினைவு என்பது நம்மளுடைய எண்ண அலைகளினுடைய ஆதாரத்தில் வர்றது. இப்போ உணர்வுகள் என்பது அதனுடைய ஆதாரத்தில் நாம் பெறக்கூடிய ஒன்று. உலகத்தில் என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னுடைய மன உணர்வு எப்படி இருக்கோ அப்படி தான் என்னுடைய எண்ணங்களும் வார்த்தைகளும் செயல்களும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ எனக்கு கோபம் வந்துடுச்சுன்னா நான் எப்படி நடந்துக்குவேன், எப்படி வார்த்தைகளை பேசுவேன், எனக்கே தெரியல நான் என்ன பேசுனேன்னு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எமோஷன் இஸ் த பேசிஸ்ன்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனால் பாபா என்ன சொல்கிறாருன்னா, தாட் மூலமாகவே எமோஷனை உருவாக்கக்கூடிய சுய அதிகாரிகளாக நீங்கள் இருக்கின்றீர்கள். உங்களால் எண்ணங்களை எழுப்பி எண்ணங்களுடைய ஆதாரத்தில் உணர்வுகளை கொண்டு வர முடியும். அப்போ தான் நீங்கள் சுயராஜ்ய அதிகாரி. உதாரணத்திற்கு நான் ஆத்மா, ஜோதி பிந்து சுரூபமான ஆத்மா, சாந்த சுரூபமான ஆத்மா. சாந்தி கடல் பாபாவனுடைய குழந்தை, சாந்தி தாமத்தை சேர்ந்த ஆத்மா, சாந்தியை உலகத்தில் பரப்புறதுக்கு இப்போ நிமித்தமாக இருக்கக்கூடிய ஆத்மா. இப்படி சாந்தி சம்பந்தப்பட்ட எண்ணங்களை மட்டுமே நான் எழுப்பினாலே சாந்தியினுடைய அனுபவத்தை நாம் பெற முடிகின்றது. இங்கே தான் நம்ம வேறுபடுகின்றோம் உலகத்தினருக்கும் நமக்கும். அவங்க என்ன நினைக்கிறேன்னா, எமோஷன் நம்ம கண்ட்ரோலில் இல்லை, எனக்கு கோபம் வந்துட்டுன்றாங்க. நான் கோவப்பட்டேன்னு சொல்லவே மாட்டாங்க, எனக்கு கோபம் வந்துடுச்சு அதனால தான் அப்படி நான் நடந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இன்னொரு பியூட்டி பார்த்திங்கன்னா, வலி வரும்போது, கஷ்டம் வரும்போது, அந்த வலி நமக்கு உடல் அளவிலேயோ இல்லை மனது அளவிலேயோ வரும்போது பார்த்திங்கன்னா அம்மான்னு தான் சொல்லுவோம். அதே ஒரு காரியத்தை நிறைவேற்றி விட்டோம், அதில் நாம் வெற்றி அடையணும் என்றால் அப்பா நம்ம வேலை முடிச்சிட்டோம்னு சொல்லுவோம். அங்கேயும் அம்மான்னு சொல்கிறோம், இங்கேயும் அப்பான்னு சொல்கிறோங்கிறதுக்கும் ரீசன் இருக்குது. ஏன்னா 10 மாதம் அவங்க வயிற்றில் இருந்து நாமளும் கஷ்டப்படுறோம், அவங்க மட்டும் கஷ்டப்படல, நம்மளும் உள்ளே இருந்துட்டு கொஞ்சம் கஷ்டப்பட தான் செய்கிறோம். அதனால் வலின்னு வரும்போது அம்மானு ஆட்டோமேட்டிக்காக வருது. இது எதுக்காக நான் இங்கே வந்து சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மனம் என்பது எண்ணங்கள் சம்பந்தப்பட்டது, புத்தி என்பது வெறுமனே ஆராயக்கூடியது, பகுத்தறியக்கூடியது, நிர்ணயிக்கக்கூடியது. இப்போ இதில் ஒரு பியூட்டி என்ன அப்படின்னாக்கா, நான் உங்கள்கிட்ட சொல்லும்போது சொன்னேன் இல்லையா, நான் ஆத்மா அப்படின்னு சொல்கிறேன். இது மனதில் நான் எழுப்புகின்ற எண்ணம். நான் தான் அந்த எண்ணத்தை எழுப்புகிறேன். நான் யார்? நான் ஆத்மா. அடுத்த சென்டென்ஸு, நான் இந்த சரீரம் அல்ல. அப்போ நான் என்னை கண்டு கொண்டேன், இந்த சரீரம் நாம் இல்லை, பவர் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன். தென் ஐ டுக் எ டெசிஷன், ஐ எம் நாட் திஸ் பாடி. இப்போ நீங்கள் டிஸ்கிரிமினேஷனோ டெசிஷனோ எடுக்காமல் உங்கள் புத்தியை யூஸ் பண்ணாங்க உங்கள் மனதினுடைய எண்ணங்களை அனுபவம் பண்ண முடியுமானா முடியாது. அதனால தான் மனமும் புத்தியும் இணைந்து தான் நம்ம ராஜயோகத்தில் வேலை செய்கின்றது. இப்போ நீங்கள் எப்போ உள்நோக்கு முகமாக போகின்றீர்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் உள்நோக்கு முகமாக போகிறீங்களோ அப்போ உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். என்னுடைய மைண்ட் எப்படி ஒர்க் பண்ணுது, என்னுடைய இன்டலெக்ட் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு. நீங்கள் ராம்நாத் பாயினுடைய கிளாஸை எதை கேட்டாலும் சரி ஒரே விஷயத்தை தான் அவர் சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, நீங்கள் கேள்வி கேளுங்க, உங்களுக்கு என்ன பதில் கிடைக்கும்,
அதுதான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்னு சொல்லுவார். ஏன்னா கேள்வி கேட்குறது வந்து மனம், அதுக்கு பதில் சொல்கிறது வந்து புத்தி, இன்டலெக்ட். அப்போ மனதையும் புத்தியையும் இணைத்து நாம் கொண்டு போகும்போது தான் எப்படிப்பட்ட அனுபவத்தை, அதாவது அந்த உணர்வுகளை நாம் பெறணும்னு நினைக்கிறோமோ அதை கண்டிப்பாக நம்மளால் பெற முடியும். இதுக்கு தேகம் எந்த சம்பந்தமும் கிடையாது. இதுதான் பாபாவனுடைய வண்டர்ஃபுல் டீச்சிங். நமக்கு தேகத்திலிருந்து அசரீரியாக நாம் ஆனாதான் இந்த மனமானது ஆடாமல் அசையாமல் இருக்க முடியும். அதுக்கு புத்தியினுடைய ஹெல்ப்பும் தேவையாக இருக்குது. இன்றைக்கி உலகத்தினருக்கு ரியல் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்ககிட்ட இந்த புத்தி தான் கரெக்டாக இல்லை. அதனால தான் பாபா சொல்கிறாரு, என் குழந்தைங்களாம் நீங்கள் ஆடினீங்கன்னா முதல்ல உங்களுக்கு நான் கொடுக்குற கிஃப்ட்டு திவ்ய புத்தின்னு சொல்கிறார். ஞானம்லாம் சொல்லலை, குணங்கள்லாம் சொல்லலை, சக்தியெல்லாம் சொல்லலை. முதல்ல நான் உங்களுக்கு என்ன கிஃப்ட்டு கொடுக்குறேன்னா திவ்யமான புத்தியை கொடுக்குறேன். அதாவது கண்டுகொள்வது, நிர்ணயிப்பது. செய்யலாமா கூடாதா கண்டுபிடிச்சா மட்டும் பத்தாது, எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாதுன்னு முடிவை நீங்கள் எடுக்கிற அளவுக்கு திறன் உடையவர்களாக ஆக வேண்டும். அதனால்தான் திவ்ய புத்தி விதாத்தா பாபாவோட மகிமையில் முக்கியமான ஒரு மகிமை. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மனது எப்படி, புத்தி எப்படி, ரெண்டும் எப்படி இணைந்து செயலாற்றுகின்றது. அதனால தான் இதை மனாபவன் சொல்கிறாரு. நினைக்கும் போது யோகம் அப்படின்னு சொல்லும் போதே புத்தி யோகம்னு சொல்கிறார். என்றைக்குமே மன யோகம்னு ஒரு தடவை கூட பாப்தாதா சொன்னதே கிடையாது. ஐ திங்க் இட் இஸ் கிளியர். புரியுதுங்களா? ஓகேண்ணா. சரி, நம்ம புத்தியை பற்றி பேசிட்டோம், நம்ம மனத்தை பற்றி பேசிட்டோம், நம்ம சம்ஸ்காரங்களை பற்றி பேசுவோம் கொஞ்சம். ஸோ சம்ஸ்காரங்கள் மாறணும், ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். எந்த மாதிரியான சம்ஸ்காரங்கள் இருக்கணும்னு நம்மளுக்கு நல்லா தெளிவாக தெரியுது. முரளியில் பாபா சொல்லிட்டார் பாருங்க. ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் இந்த சம்ஸ்காரங்களை மாற்றுறதுக்கு எப்படி பிரதர் கொஞ்சம் டிப்ஸ் கொடுக்குறீங்களா மாறுறதுக்கு? இதில் சம்ஸ்காரம்னா முதல்ல என்னன்னு தெரியும். அதாவது நாம் அதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, எப்படி ஒரு ரெக்கார்ட் பிளேயரில் பதிவு ஏற்கப்பட்டிருக்கோ அதே மாதிரி ஒரு பதிவுன்னு சொல்லுவோம். சயின்ஸில் சைக்காலஜியில் என்ன சொல்கிறாங்கன்னா, பர்சனாலிட்டியை மாற்ற முடியாது. ஒரு ஆத்மாவில் என்ன சம்ஸ்காரம் இருக்கோ அதை உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு தான் சயின்ஸ் சொல்லுது. ஆனால் பாபா என்ன பண்ணுறாருன்னா, சாதாரண மனித ஆத்மாக்களாக இருந்த நம்ம உயர்ந்த தேவதா ஆத்மாக்களாக ஆக்குகிறார். அப்போ மாற்றத்தை கொண்டு வருகின்றார். அப்போ மாற முடியும்னு சொல்கிறாரு. இங்கே என்ன பிரச்சனைனா, மாறுது அப்படின்னாலே ஒன்று அழிக்கப்படுகின்றது, ஒன்று உருவாக்கப்படுகின்றது. அதுதானே மாறுதல். ஆனால் சயின்ஸ் மட்டும் இல்லை, பாபாவும் என்ன சொல்கிறேன்னா, எதை ஒன்றையும் நீங்கள் உருவாக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. நெய்தர் யூ கிரியேட் நார் யூ டெஸ்ட்ராய். இது கேட்குறதுக்கு வேறுபாடாக இருந்தாலும் அதனுடைய ஆத்மார்த்த யதார்த்தமான மீனிங் என்ன அப்படின்னா, ஆத்மாவை பற்றி சொல்லும்போது பாபா சொல்லுவார், அது ஒரு சின்ன விளையாட்டு தான். என்ன விளையாட்டுன்னா, நினைத்தல் மறத்தல். சத்தியுகம் திரேதாயுகத்தில் இருக்கும்போது நாம் நினைவு சுரூபமாக இருக்கோம், வேல்யூஸ் எல்லாம் நம்மகிட்ட இருக்குது. துவாபரியம் கலியுகத்தில் வந்தோன்னே அதை மறந்துடுறோம். அப்போ வயசஸ் என்டர் ஆகிடுது, அது அதனுடைய நினைவில் இருக்கும். ஆக நினைத்தல் மறத்தல் இதுதான் என்டையர் ட்ராமாங்கிற முழு 5000 ஆண்டுக்காலங்க ட்ராமாவே நினைத்தலும் மறத்தல் தான். இப்போ சம்ஸ்காரத்தில் எது பதிகிறது? இது வரைக்கும் நம்ம மேம்போக்க என்ன நினச்சோன்னா, எந்த செயலை நாம் பல முறை செய்கின்றோமோ அது நமக்கு பழக்கமாயிடுது, அதுதான் சம்ஸ்காரம்னு நினைக்கிறோம். ஆனால் உலகத்தினர் பழக்கம் வழக்கம்னு 2 விஷயத்தை சொல்கிறோம். நமக்கு இந்த 2க்கு வேறுபாடு தெரியாது. ஆனால் எது சம்ஸ்காரத்தில் பதியுது அப்படின்னா, ஒண்டர்ஃபுல்லாக பாபா என்ன சொல்கிறாருன்னா, வெறுமனே நீங்கள் செய்கிற கர்மங்கள் மட்டும் பதிகிறதில்லை. சில கர்மங்கள் பாருங்களேன், தன்னிச்சையாக செய்வீங்க, நீங்கள் அதை பற்றி யோசிக்கவே மாட்டீங்க. பல்லுக்குன்னா எடுப்பீங்க, சரசரன்னு தேப்பீங்க, வந்துடுவீங்க. அதை பற்றி சிந்தனையே உங்களுக்கு இருக்காது. இதுவும் ஒரு கர்மம் தான். ஆனால் இந்த கர்மமாக ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கோம்.
அப்போ எது ரெக்கார்ட் ஆகுது அப்படின்னாக்கா, ஒன்று எதை நீங்கள் திரும்ப செய்கிறீங்களோ வித் இன்டென்ஷன் அண்ட் ஃபீலிங்ஸ். எந்த இன்டென்ஷனோடு நீங்கள் செய்கிறீங்க, எந்த ஃபீலிங்ஸோடு செய்கிறீங்க, அது ஒன்று பதியும். இன்னொன்று இன்ட்ரெஸ்டிங் திங் என்னென்னா, எதை நீங்கள் புத்தியின் மூலமாக அனலைஸ் பண்ணிட்டீங்களோ, அக்செப்ட் பண்ணிட்டீங்களோ, அதுவும் உங்களோட பதிஞ்சிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஆட்டிடியூட் எடுத்துங்க, மனப்பாங்கு. அதை நீங்கள் கர்மத்தில் இன்னும் கொண்டு வரவே இல்லை, ஆனால் ஆட்டிடியூடை நீங்கள் மாற்றுறீங்கன்னா அதுவும் உங்கள் ஆத்மாவில் சம்ஸ்காரமாக பதிந்து விடுகிறது. அதனால தான் சத்தியுகத்துக்கு நாம் போகணும், திரேதாயுகத்துக்கு நாம் போகணும், ஸ்ரீகிருஷ்ணர் கூட முதல் ஜென்மத்திலேயே நாம் வரணும். டோட்டல் சைக்கிளில் வரணும்னா அதுக்கான சம்ஸ்காரத்தை இப்போயே நம்ம ஏற்படுத்தணும்னா, அங்கே நாம் தேவதைகளாக இருக்கும்போது என்னென்ன செஞ்சோமோ அதை இங்கே நாம் செய்ய முடியாது. ஏன்னா இப்போ நமக்கு இருக்கக்கூடியது பதித்தமான சரீரம், அங்கே நமக்கு கிடைக்க போகிறது பாவனமான சரீரம். ஆனால் அந்த சம்ஸ்காரத்தை இப்போ தான் பதிய வைக்கணும், இங்கே தான் பதிய வைக்கணும். அதுக்கு தான் பாபா ஈஸியாக என்ன பண்ணிட்டாரு, அங்கே இருக்கக்கூடிய தேவதைகளுடைய சம்ஸ்காரம் என்னவோ அந்த ஆட்டிடியூடை நீங்கள் இப்போ கொண்டு வந்துட்டீங்கன்னா நீங்கள் அதை நிர்ணயம் பண்ணிடுறீங்கன்ற. ஆக்சுவலாக நாம் அதை ஸ்டேட்டஸை கூட அடைகிறத விட நாமளே அதை ஃபைனல் பண்ணிடுறோம் இப்போயே இங்கேயே. அவர் சொல்கிறாரு, நீங்கள் கடைசி நேரத்தில் வரும்போது உங்களுக்கு தெரிய வந்துடும் நீங்கள் என்ன ஆக போகிறீங்க, எந்த ஸ்டேட்டஸுக்கு போக போகிறீங்க, எத்தனை ஜென்மத்தில் போகிறீங்கன்னு எல்லாமே தெரிஞ்சிரும்ன்ற. பிகாஸ் நாம் தான் என்ன பண்ணுறோம், அதை கிரியேட் பண்ணிடுறோம். ஆக இங்கே கிரியேஷன் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லாமல் படைப்பதற்கு இல்லை, மாற்றத்தை கொண்டு வரதுக்கு. இப்போ உலகை படைத்த ஒரு இறைவன் சொல்கிறான்னு நம்ம என்ன சொல்கிறோம், அந்த படைப்பு கிடையாது, கலியுகத்தை மாற்றி சத்தியுகமாக படைக்கிறார் சொல்கிறோம்ல. அதே மாதிரி தான் சம்ஸ்காரம் என்பதும் நிரந்தரமாக இருக்கும். இந்த எரிக்கிறது அழிக்கிறதெல்லாம் இருக்காது. ஆனால் ஒன்றை மறந்து இன்னொன்று நினைவு கொண்டு வரும்போது அது அதனுடைய சொரூபத்தை வெளிப்படுத்துகிறது. அதனால்தான் பாபா சொல்கிறாரு, நஷ்டோமோக சுமிருத்தி லப்தா, நினைவு சொரூபமாக ஆகுங்கள். அதுக்கு கண்டிஷன் மோத்தை வென்றவர்கள் ஆகணும். ஆனால் நினைவு சொரூபம்னா என்ன? இப்போ நான் மாஸ்டர் சர்வசக்திவான் அப்படின்னு ஒரு சங்கத்தை ஏற்படுத்துகிறேன். என்னுடைய புத்தி என்ன சொல்லணும், ஆமாம் இதில் என்ன சந்தேகம் உனக்கு, நீ தான் மாஸ்டர் சர்வசக்திவான். அதுக்கப்புறம் என்னுடைய சம்ஸ்காரத்திலேருந்து அதுக்கு சம்பந்தப்பட்ட சப்போர்ட்டிங் ஸ்டேட்மெண்ட் வரணும். வரலைன்னா கன்ஃபியூஷன் தான். அப்போ தான் நம்ம மனசு என்ன பண்ணோம், குழப்ப முடியும். நம்ம நினைக்கிறது ஒன்றா இருக்குது, அனுபவம் வேறையாக இருக்குது. ஏன்னா நமக்கு அதிகமாக ஒரு தடையை கொடுக்கறது என்னென்னா ஈவன் தட் எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய வயசானவங்க பார்த்திங்கன்னா அவங்கள மாற்றிக்கவே முடியாது, அவங்க மாற்றிக்கிறதுக்கு தயாராக இருக்க மாட்டாங்க. ஏன்னா என் வாழ்க்கையினுடைய அனுபவம் உனக்கு என்ன தெரியுமா, அந்த அனுபவம்லாம் இங்கே வேலைக்கு ஆகாது. ஏன்னா இங்கே எல்லாமே புதுசு. நான் யாருங்கிறதுல ஆரம்பித்து, என்னோட ஒரு யாருங்கிறதுல ஆரம்பித்து, நான் எந்த யுகத்தில் இருக்கேங்கிறத ஆரம்பித்து எல்லாமே வேறுபட்டது. அப்போ நம்ம என்ன சொல்ல முடியாது, வி கேன் நாட் ஃபைண்ட் ஃபால்ட் வித் எனிஒன். அதனால தான் பாபா பாருங்கள், ஈவன் ராவணனை கூட குறை சொல்ல மாட்டார். அவனால தான் துக்கம் அனுபவிக்கிறோம், கஷ்டம் அனுபவிக்கிறோம். இருந்தாலும் அவரு கூட என்ன சொல்லுவார், அவன் வரலைன்னா நான் எப்படி வருவேன். இஸ் டேக்கிங் தட் மச் பாசிட்டிவிட்டி. அதனால தான் சம்ஸ்கார மாற்றம் என்பது நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் மாற்றத்தை கொண்டு வரும். ஆனால் நார்மலாக நாம் ஒர்க் பண்ணுறது எல்லாமே கான்ஷியஸ் மைண்டில் தான். அது விசிபிள் ஒன்லி 10%. இப்போ என்னை ஒருத்தவங்க மதிப்பிடுறாங்கன்னா என்னுடைய பேச்சு, என்னுடைய செயல், என்னுடைய விவகாரம், இதை பார்த்து அவங்க மதிப்பிடுவாங்க. அது ஒன்லி 10% தான். அது கீழே என்னுடைய இன்டென்ஷன் இருக்குது, என்னுடைய டிசையர் இருக்குது, பல விஷயங்கள் இருக்குது. அதை அவங்களால் பார்க்க முடியாது, அவங்களுக்கு அது தெரியாது. அதனால தான் பாபா சொல்கிறார், ஒர்க்கிங் வித் த செல்ஃப் இஸ் மோர் டிஃபிகல்ட், கண்ட்ரோலிங் அதர்ஸ் ஆர் வெரி ஈஸி. ஏன்னா ஒன்றை நீ ஆராய்ந்து ஒன்றைக்குள்ள உன்னுடைய சம்ஸ்காரத்தை மாற்றுவதற்கான முயற்சியை பண்ணும்போது இந்த விஷயங்களில் நம்ம கவனம் கொடுக்க வேண்டி இருக்கின்றது. ஓகேவா? ஓகே பிரதர், ஓகேங்களா? ஓகே, எல்லாம் அமைதியாக இருக்க பார்த்தா எல்லாம் ஓகே. ஐ திங்க் யூ அண்டர்ஸ்டுட்லாம். அடுத்த கேள்வி பிரதர் புரியலன்னா கேட்கலாம், நீங்கள் கேட்கலாம். வேற ஏதாச்சும் கருத்துனா கூட சொல்லலாம். ப்ராப்ளம். இப்போ கேள்வி பதில் செஷன் தான்.
ஸோ அடுத்த கேள்வி வந்து நம்ம எக்கி ஆகிறத ஆரம்பத்தில் ஒரு சின்ன ஒரு குடும்பமாக இருந்துச்சு, இப்போ வந்து பெரிய ஒரு பல்கலைக்கழகமாக இருக்குது. ஆனால் அந்த ப்ரொசஸில் வந்து பிகேஸும் நிறையா இருக்காங்க. இப்போ மதுபானுக்கு ஒன் செய்ய போகிறாங்க, எல்லோரும் போகிறாங்க. இப்போ முந்தி இருந்த மாதிரி இப்போ வந்து சஸ்டெனன்ஸ் இல்லாத மாதிரி தெரியுது. இல்லைன்னு சொல்ல முடியாது, மாதிரி இருக்குது. ஆனால் இருந்த போது முந்தி இருந்த மாதிரி இல்லை. குறிப்பாக இந்த பழைய ஆத்மாக்காரனா பல வருஷமாக மதுபான் போயிட்டுருக்காங்க. சொந்தமாக எப்படி இருந்துக்கிட்டு சஸ்டெயின் பண்ணிக்கிட்டு ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுன்னா இப்போ உள்ள காலகட்டம் அப்படி தானே இருக்குன்னு. அதுக்கு ஏதாச்சும் டிப்ஸ் இருக்காங்களா பிரதர், சொந்தமாக சஸ்டெயின் பண்ணிக்கிறதுக்கு? நீங்கள் நாம் இருப்பது சங்கம யுகத்தில். நமக்கு தாயும் தந்தையாமல் இருக்கக்கூடியவர் பாபா. நம்மளுடைய ஃபேமிலி சின்னதாக இருக்கிறத விட பெருசாக ஆச்சுன்னா சந்தோஷம் வருமா, சந்தோஷம் குறையுமா? ஆனால் வருதா? இங்கே தான் பிரச்சனை. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி என்ன நினச்சாங்கன்னா, நம்ம ஃபேமிலியை வந்து நியூக்ளியர் ஃபேமிலியாக இருந்தால் நல்லா இருக்கலாம், குழந்தைய நல்லா படிக்க வைக்கலாம், அதை முன்னேற்றலாம், 10 குழந்தைங்க இருந்தால் படிக்க வைக்கிற கஷ்டம், பாலனை பண்ணுறது கஷ்டம், ஆச்சா பூச்சான்லாம் சொன்னாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, நியூக்ளியர் ஃபேமிலியாக இருந்தாலும் பரவாயில்ல போல இருக்குது, எல்லாம் பார்ட்டட் ஃபேமிலியாக இருக்குது. குழந்தைங்களுக்கு ஒன்று அப்பா இருக்கார், இல்லைன்னா அம்மா தான் இருக்காங்க. 2 பேருமே இல்லை, அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை, 2 பேரில் ஒருத்தவங்க இல்லைன்னா கூட அந்த எவ்வளவு டிப்ரெஷன், டென்ஷன் அந்த குழந்தைக்கு இருக்கும். ஏன்னா ஒரு குழந்தை வளருவதற்கு இந்த 2 பேரும் வேணும். 2 பேரும் வேணும்னா என்ன அர்த்தம்னா, லெஃப்ட் பிரெயினும் வேணும், ரைட் பிரெயினும் வேணும். நாம் விமன் பாடியில் இருக்கும்போது நம்ம ரைட் பிரெயின் தான் ஒர்க் பண்ணும். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோலம் போடுறது, விளக்கேற்றுறது, இதில் இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு இருக்கும். பிரதர்ஸுக்காருக்காவது கோலம் போடுறதுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் வருதா? சுட்டுப்பட்டாலும் வராது. ஏன்னா அவங்களுக்கு லெஃப்ட் பிரெயின் தான் அதிகம் ஒர்க் பண்ணும். லெஃப்ட் பிரெயின்னாலே லாஜிக்கல் பிரெயின். அது வெறுமனே ஆராய்ச்சி மட்டும் பண்ணாது, தர்க்கம் பண்ணிக்கிட்டே இருக்கும். 2 பிரதர்ஸ் பேசும்போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கட்சியை பற்றி பேசுவாங்க, பிரைம் மினிஸ்டரை பற்றி பேசுவாங்க. மாதாஸ் பேசும்போது இன்றைக்கி என்ன சமையல் பண்ணேன், அது எப்படி இருந்தது, இது எப்படி பண்ணணும், அப்படி தானே கேட்குறாங்க. தெர் இஸ் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸு. 2 பிரெயினுக்கும் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஒர்க்கு. இந்த பிரெயினை மாதிரி அந்த பிரெயின் ஒர்க் பண்ணாது, அந்த பிரெயின் மாதிரி இந்த பிரெயின் ஒர்க்காது. அதனால தான் நம்ம ஜெண்டரில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் பக்தி மார்க்கத்திலேயே நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டியிருக்காங்க, அர்த்தநாரீஸ்வரர். அந்த அர்த்தநாரீஸ்வரரில் 50-50 காட்டியிருக்காங்க. ஆன் 50, ஃபின் 50 அப்படின்னா நம்ம பிரெயினில் ஈக்குவலாக இருக்கணும். ஃபீமேல் பாடியில் இருந்தாலும் மேல் பாடியில் இருக்கும்போது என்ன லெஃப்ட் பிரெயினுடைய வளர்ச்சியோ அது இப்போ இருக்கணும். நான் மேல் பாடியில் தான் இருக்கேன், ஆனால் ஃபீமேல் பாடியில் இருக்கக்கூடிய பிரெயினுடைய ரைட்டு பிரெயின் எந்த அளவு வளர்ச்சி இருக்கோ அது அடைஞ்சிருக்கணும். அப்படி இருந்தால் தான் தட் கம்ஸ் த டே ஆஃப் சொர்க்கா. எப்படி சொல்கிறேன்னா, இன்றைக்கி எல்லாமே ஆண்கள் இந்த இடத்துல இருக்காங்களோ இல்லையோ ஆதிக்கத்தில் இருக்காங்க, அவங்க இந்த ஈகோவில் இருக்காங்க. பெண்களுடைய நிலைமை இந்த நிலைமையில் இருக்குது. ஏன்னா பல ஜென்மங்களாக அவங்கள தள்ளி வச்சுட்டாங்க. இப்போ பாபா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, 2 பேரையும் சமமாக ஆக்கணுங்கிறதுக்காக இவங்கள இவ்வளோ தூரம் கூட்டி வர்றாரு மேலே. ஆனால் அவங்க அவ்வளோ வர்றாங்கன்னா வரல, கொஞ்சம் இறங்கிடுறாங்க. இவரை நீ ஒன்றும் இல்லை, பேசாமல் சமையலை பண்ணு, சாப்பாடு, நீ எந்த அட்மினிஸ்ட்ரேஷனும் கிடையாது, யூ கோ வெரி லெவல் கீழே இருக்கிற. இவங்களால ஃபுல்லாக இறங்க முடியாது, திருப்பி இங்கே வர்றாங்க. அப்போ 2 பேரும் எப்போ வர்றாங்கன்னா அட் எ டைம் வரும்போது அப்போ தான் சொர்க்கம் ஆரம்பிக்கும். பிகாஸ் தேர் இஸ் அ பேலன்ஸ். நம்ம பேலன்சிங் ஆக்ட்ஸ் ஆஃப் லைஃப்பில் நிறைய பேலன்ஸை பற்றி சொல்கிறோம். பாபா அவ்யக்தவாணியில் நிறைய பேலன்ஸ் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு செல்ஃப் எஸ்டீம் இருக்கணும், பெருமை இருக்கணும், கௌரவம் இருக்கணும், அதே நேரத்தில் பணிவும் இருக்கணும். இது 2க்கும் ஏணி வச்சாலும் கூட எட்டாது. யார் ஒருத்தவங்களுக்கு எஸ்டீம் அதிகமாக இருக்குமோ அவங்களால பணிவை இருக்க முடியாது. பாபா என்ன சொல்கிறார், நான் சர்வசக்திவான், நானே உங்களுக்கு சேவகனாக வந்திருக்கிறேன். ஐ ஆம் வெறும் சர்வெண்ட்டுன்னு சொல்லலை, வெறும் ஒபீடியன்ட் சர்வெண்ட்டு சொல்லலை, மோஸ்ட் ஒபீடியன்ட் சர்வெண்ட் சொல்கிறேன். நம்மளை யாராவது வேலைக்காரன்னு சொன்னால் கோவம் வந்துடுது. வருதா வரலையா? நமக்கு ஒரு தடவை ஒரு சென்டருக்கு போயிருந்தேன். ஒரு சின்ன பொண்ணு, ஒரு 10 இயர்ஸ் இருக்கும். பாப்பா எனக்கு தண்ணி கொண்டு வாமா குடிக்க வாங்கன்னு. அது என்ன நம்ம கேள்வி விட்டது, நான் என்ன உனக்கு வேலைக்காரனான்னு கேட்டேன். அப்போ தான் நான் வச்சேன், ஆகோ அதை தப்பு பண்ணிட்ட போல இருக்கு நம்ம. ஏன்னா வேலைக்காரன்னு சொன்னாலே நமக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் த அல்மைட்டி அத்தாரிட்டி
who is creating a new world order. தமோ பிரதானத்தை நம்மளை சதோ பிரதானம் மாற்றக்கூடியவர். அவர் தன்னை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறாரு? மோஸ்ட் ஒபீடியன்ட் சர்வெண்ட். அப்போ இந்த ரெண்டு மாறுபட்ட குணங்கள், ரெண்டு மாறுபட்ட எல்லைகளை கொண்டு வர்றாரு. அதுதான் பாபாவனுடைய ஒரு ஒண்டர்ஃபுல் திங். ஆக நாம் கூட எப்போ இந்த பேலன்சிங் ஆக்ட்ஸ் ஆஃப் லைஃப்பில் ஒவ்வொரு பேலன்ஸையும் நடைமுறை கொண்டு வரமோ, தென் there will be ஈக்வானிமிட்டி. சத்தியத்தில் திடீர்னுலாம் ஈக்வானிமிட்டி வராது. சத்தியத்தில் ஈக்வானிமிட்டியாக நாம் இருக்கிறோன்னா அதுக்கான எங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம்? இப்போ சங்கமயத்தில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அது ரொம்ப தீவிரமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். கஷ்டப்பட்டு நம்மளை நாம் திருத்தி கொண்டே இருக்கின்றோம், மாற்றிக்கொண்டே இருக்கின்றோம், முன்னேறிக்கொண்டே இருக்கின்றோம். ஆக நாம் இப்போ படுற கஷ்டம் மனதளவில் நாம் செய்கிற முயற்சிக்காக தான் பாபா 20 ஜென்மங்களுக்கு நமக்கு உழைப்பே இல்லாமல் பண்ணிடுது. நான் கூட யோசிக்கிறது உண்டு, திரும்பி நம்ம எல்லாம் வீட்டுக்கு போவோம், ஒரே கூட்டமாக தானே போவோம், கொசு கூட்டமாக போவோம்னு சொல்லுவார். அத்தனை கோடி ஆத்மாக்களும் போகும்போது இப்படி கையை காட்டுவார். பிராமண ஆத்மாக்கள்லாம் அப்படியே போங்க, இங்கே போங்க சொர்க்கத்துக்குன்னு. மற்றவங்களாம் சண்டை போடாங்களாம் மாட்டாங்கள்ல. நாங்களும் உங்கள் குழந்தை தானே, எங்களுக்கும் ரைட்ஸ் இருக்குல்ல, எங்களை மட்டும் ஏன் அங்கே போவீங்க மேலே, நாங்களும் தான் அங்கே போவோம் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? நான் சொன்னேன், நீங்கள் கேட்கல. அவங்க கேட்டாங்க, நான் சொன்னபடி தங்களை தகுதி உடையராக ஆக்கிட்டாங்க. therefore they are going on their own. அவங்கள தான் போகிறாங்க, நான் ஒன்றும் அனுப்பல. அவர் ரொம்ப கெட்டிக்காரரு, 3 காலத்துமா அணிந்தவர். அப்போ நாம் தான் ஒர்க் பண்ணணும். நம்மளுடைய இன்டலெக்சுவல் பவரு, எமோஷனல் பவர் ரெண்டும் ஈக்குவலாக இருக்காது. சில நேரம் சில பேர் சொல்லும்போது சொல்லுவாங்க, சகோதரிகளை ஏன் பாபா வச்சார் தெரியுமா? அவங்ககிட்ட தாய்மை இருக்கிறது, இரக்கம் இருக்கிறது, கருணை இருக்கிறது, சேவை மனப்பான்மை இருக்கிறது அப்படின்னு. அது மட்டும் காரணம் கிடையாது. தே ஷுட் டெவலப் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் குவாலிட்டி. ஏன்னா சத்தியோகத்தில் இருக்கும்போது லக்ஷ்மி நாராயணனுக்குள்ள வித்தியாசம் கிடையாது. அப்படி இருந்தும் நாராயணன் தான் ராஜாவாக இருப்பார், நீங்கள் ராணியாக தான் இருக்க முடியும். அப்போ உங்களுக்குள்ள அந்த பிரெயின் டெவலப்மெண்ட்டில் ஈக்குவானிட்டிமையை கொண்டு வர்றதுக்காக என்ன பண்ணுறார்? சங்கமயத்தில் இந்த ரோலை மாற்றி கொடுக்குறார். ஏன்னா அவங்களுக்கு ஒரு நினப்பு என்ன இருக்குது? மேல் பாடியில் இருக்கும்போது, அதனால தான் நான் மேல்னு சொல்ல மாட்டேன், மேல் பாடியில் இருக்கும்போது. ஃபீமேல்னு சொல்ல மாட்டேன், ஃபீமேல் பாடியில் இருக்கும்போது. இப்போ மேல் பாடியில் இருக்கும்போது தே கேன் டிஃபரன்ஷியேட் மேக்ஸிமம் 600 கலர்ஸ். ஃபீமேல் பாடியில் இருக்கும்போது 1 lakh கலர்ஸ். எவ்வளோ பாருங்கள். இப்போ பெண்கள் தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறாங்க, எவ்வளோ நேரமாகும்? நேற்று மீட்டிங்கில் கேட்டேன், இந்த பசங்கிட்ட, ஸ்கூல் பசங்கிட்ட நான் கேட்டேன், ஏன்பா பொம்பளை பிள்ளைங்க வீட்டுக்கு போனாங்கன்னா எவ்வளோ நேரம் ஆகும்? சார் 1 நாள் ஆகும் சார் அப்படின்னா. அப்போ நீங்களாம் போனால் எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 10 நிமிஷத்தில் எடுத்து வந்தோம் சார். இப்போ எங்கே ப்ராப்ளம்? இவனுக்கு 10 நிமிஷம் தான் ஆகுது, அவங்களுக்கு 1 நாள் ஆகுது. ட்ரெஸ் செலெக்ஷனில் என்ன ப்ராப்ளம்? த ரியல் ப்ராப்ளம் எங்கே இருக்குன்னா, இவங்க ட்ரெஸ் எடுக்க போகும்போது இவங்ககிட்ட என்னென்ன கலரில் ட்ரெஸ் இருக்குது அதுவும் ஞாபகத்தில் இருக்கும். அடுத்த வீட்டுக்காரவங்க எய்த்து வீட்டுக்காரவங்ககிட்ட என்னென்ன கலர் இருக்குது அதுவும் ஞாபகம் இருக்கும். அது இல்லாமல் ஒன்று எடுக்கணும், அப்போ கஷ்டம் தானே. இந்த மேட்சிங் சென்டரில் பாருங்களேன், மேல் கூட போனாங்கன்னா 2 பச்சை தான் பாமா, உங்களுக்கு தெரியாது, சும்மா இருங்க. பார்த்துருக்கீங்களா? பிகாஸ் யூ கேன் டிஃபரன்ஷியேட் மோர் கலர்ஸ், யூ ஆர் ஹேவிங் எக்ஸ்ட்ரா பவர்ஸ். ஆனால் அவங்களுக்கு என்ன? அவங்களுக்கே தெரியாது எத்தனை ட்ரெஸ் இருக்குன்னு. நீங்கள் ஆம்பளைங்களை கேட்டு பாருங்களேன், உங்களுக்கு எத்தனை ட்ரெஸ்ஸு வச்சுருக்கீங்கன்னு. எனக்கு என்ன தெரியும், எடுத்து கொடுப்பா போட்டுக்கிட்டு போவான், அவ்வளோதான். நல்லா துவைக்கலைன்னா திட்டுவேன், நல்லா இருந்தால் ஒன்றும் சொல்ல மாட்டேன். இப்படி தான் அவங்க போயிட்டுருப்பாங்க. எதுக்கு ஐ வாண்ட் டு டெல் இட்னா, அந்த ரேஷனல் பவரும் உங்களுக்கு இருக்கணும், எமோஷனல் பவரும் இருக்கணும், ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும். எமோஷனல் அதிகமாகவும் இருக்கக்கூடாது, ரேஷனல் அதிகமாகவும் இருக்கக்கூடாது. அப்போ ஃபெமினிட்டியும் அதிகம் இருக்கக்கூடாது, மஸ்குலினிட்டியும் அதிகமாக இருக்கக்கூடாது. அப்போ தான் இட் பிகம்ஸ் த சேம் வேர்ல்டு ஆர்டர். அதை தான் நம்ம சொர்க்கம்னு சொல்கிறோம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அவ்வளோதான். குட். சரிங்க. அடுத்த கேள்வியை இந்த முரளியை கேட்குறது பிரதர். முரளியை சென்டருக்கு கேட்டால் நல்லது. ஆனால் இப்போ ஜூம் இருக்குது பிரதர். பெரும்பாலும் இங்கே ஏஆர்சி எடுத்துக்கிட்டாலும் 60 பேர் ஜூமில் இருப்பாங்க, 20 பேர் இங்கே இருப்பாங்க முரளிக்கு. இப்போ உள்ள காலகட்டத்தில் இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு பிரதர். அதில் வித்தியாசம் ஏதாச்சும் இருக்குங்களா ஜூமில் கேட்குறது? அதாவது இந்த விஷயம் நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்லியிருக்கணும். வாய்ப்பு தந்ததுக்காக மிக்க நன்றி. எஜுகேஷன் அப்படின்னா என்ன, அதை எப்படி பண்ணணும்,
ஏன் பாபா இந்த சிஸ்டத்தை ஆரம்பித்தார்? இப்போது ஒரு வாரம் பாடமுறை நமக்கு சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் வீட்டிலேருந்து யோகா பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கலாம்ல. எதுக்கு சென்டரை ஆரம்பிக்கணும்? அதுக்கு சரண்டர்ஸாக ஆக்கணும், அதுக்கு செலவு பண்ணணும். ஏற்கனவே நமக்கு வீட்டு செலவுக்கே பணம் பற்ற மாட்டேங்குது, குழந்தைங்களுக்கு படிப்புக்கே பணம் செலவு பற்ற மாட்டேங்குது. இதில் சென்டருக்கு வாடகை கொடுத்து சென்டருக்கு இபி பில்லு கட்டணும்னா அதுக்கெல்லாம் யார் பணம் கொடுக்குறது? கஷ்டமாக இல்லையா? இது தேவைதானா? நான் யோசிச்சுட்டு there is a reason behind it. அதில் நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. நீங்கள் ஒரு வாணியை கேட்குறீங்க கிளாஸ் ரூமில் உட்காந்து, அப்போ நீங்கள் உங்களை சோதனை பண்ணி பாருங்கள் எவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு நீங்கள் புதுசாக புரிஞ்சிருக்கு. அதே முரளியை அதே சிஸ்டர்கிட்ட உட்காந்து பிரதர்கிட்ட உட்காந்து அன்னைக்கு டே டைமில் 1 மணி நேரம் கேளுங்க. கேட்ட பிறகு நீங்கள் உங்களை சோதனை பண்ணி பாருங்கள் எவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. வித்தியாசம் இருக்குமா இருக்காதா? இந்த வித்தியாசம் எங்கேருந்து வந்தது? ஏன்னா எஜுகேஷன் எப்போ சஃபல்ஃபுல்னா ஒரு குரூப்பாக நாம் உட்காந்து கேட்கும்போது தான். அதனால தான் ஸ்கூல் காலேஜில் செக்ஷன்ஸ் வச்சுருக்கான். இதே நீங்கள் டியூஷன் போனீங்கன்னா யூ கேன் நாட் ரீட் தட் மச். அதே நம்ம ஏன்னா ஒவ்வொரு ஆத்மாவும் ஆல்ஃபா பீட்டா காமா ரேஸை ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கும். நாம் எல்லாம் ஒரு குரூப்பாக இருக்கும்போது ஒரு விஷயம் உங்களுக்கு புதுசாக சொல்லும் போது உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் த பர்சன்டேஜ் ரொம்ப அதிகமாக இருக்கும். கிளாஸ் ரூம் இல்லாமல் தனியாக இருந்தால் அவ்வளோ இருக்காது. இப்போ உதாரணத்துக்கு என்கிட்ட இவ்வளோ டிகிரி இருக்குதுன்னு சொன்னேன். நிறையா டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் தான் நான் படித்தேன். டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் நான் ஒரு கோர்ஸ் படிக்கிறேன்னா சிலபஸ் ஒரே இதுதான் இருக்கும், எக்ஸாமு ஒரே இதுதான் நடக்கும், எக்ஸாமினர்ஸ் திருத்துறவங்களும் ஒரே மாதிரி தான் திருத்துவாங்க. ஈக்குவலாக டெய்லி காலேஜுக்கு போய் படித்தவங்களுக்கும் டிஸ்டன்ஸில் படித்த எங்களுக்கும் டிகிரியில் ஈக்குவாலிட்டி தான். ஆனால் அவன் புரிஞ்சுக்கிட்ட அளவு அவன் செய்கிற அளவுக்கு என்னால் செய்ய முடியுமானா 20% கூட முடியாது. அப்புறம் எதுக்கு டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் கேள்வி கேட்காதீங்க. தேர் இஸ் எ டிஃபரன்ஸ்ன்னு சொல்ல வரேன்னா, அதே மாதிரி கிளாஸ் டைமுக்கு கிளாஸ் கேட்குறது ரொம்ப 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 முக்கியம். இதை நீங்கள் ஆன்லைனில் கேட்டிங்கன்னா அவ்வளோ பெனிஃபிட் கிடைக்காது. ஒன்று குரூப்பாக நீங்கள் இல்லை, ஏன்னா சோஷியல் பிஹேவியரில் மட்டும்தான் உங்களால் உங்களுடைய கேரக்டரை மாற்றிக்கொள்ள முடியும். இந்த சைக்காலஜி சொல்லுது. நீங்கள் இண்டிவிஜுவலாக இருந்தீங்கன்னா எவ்ரி ஒன் இஸ் ரைட். தனியாக பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டு தான். ஆனால் குழுவோடு இருக்கும்போது தான் பிரச்சனை. குழுவோடு நீங்கள் ஒரு சேவைக்கு போகும்போது தான் நீ நானும் வரும், எனக்கானு வரும், பல பிரச்சனை வருது. இல்லை காரணம் பிஹேவியரல் அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸு எல்லாமே அந்த குரூப்பில் தான் வரும். அதனால தான் பீயிங் எ சோஷியல் அனிமல் நாம் ஒரு குரூப்பாக இருந்து லேர்ன் பண்ணும்போது தான் கரெக்டாக கற்றுக்கொள்ள முடியும். அதனால தான் பாபா சர்வ யுக்திவான் ஒரு சிஸ்டத்தை டெவலப் பண்ணி முரளியை கேட்கறதுக்கு கிளாஸுக்கு டைம் கொடுத்துருக்கிறார். அது நமக்கு அந்த ஒரு வைரஸ் ப்ராப்ளம் வந்தது, அந்த நேரத்தில் நம்ம கேட்டோம், அது இட் இஸ் ஓகே. பட் இப்போ நமக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். நான் ஞானத்துக்கு வந்த புதுசில் நான் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன். வீட்டுக்கு என் பிரதருக்கு கம்ப்ளைண்ட் போயிடுச்சு, இவன் டெய்லி தியானத்துக்கு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு லீவில் வீட்டுக்கு போயிருக்கேன். அவர் ஒரு டாக்டர் தான், காலேஜில் ப்ரொஃபஸர் தான். அவர் கேட்டார், என்னப்பா நீ டெய்லி போயிடுறதுனால தியானம் கற்றுக்கிறதுக்கு பயில் செய்வதற்காக ஏன் அப்படி பண்ணுற, டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகாதா அப்படின்ட்டு. நான் சொன்னேன், இல்லை ஒரு மணி நேரம் தான் கிளாஸு, 1 மணி நேரம் தானே, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கும், வாட் இஸ் தட் அப்படின்னு. அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், நான் காலையில் காலேஜுக்கு கிளம்பி போவேன், ஒய்ஃபு அண்ணி அவங்க சொல்லுவாங்க இன்றைக்கி ஒரு சினிமாவுக்கு போகணுன்னு சொல்லுவாங்க. நான் போன பிறகு யோசிப்பேன் இந்த ஊரில் என்னென்ன சினிமாலாம் நடக்குதுன்னு, 4 பேர்கிட்ட கேட்பேன். சாயந்தரம் நான் 5 மணிக்கு கிளம்பணுன்னா 4 மணிக்கே கிளம்பிடுவேன். ஏன்னா இவங்க ரெடி ஆகணும். உங்களுக்கு தெரியும் லேடிஸ் ரெடி ஆகிறது எவ்வளோ சீக்கிரம் ரெடி ஆவாங்கன்னு. அவங்கள வேறு ரெடியாக்கி நான் கூட்டிகிட்டு போன பிறகு நான் திரும்பி வந்த பிறகு அதை பற்றி தான் நாங்கள் பேசிகிட்டு இருப்போம், தூங்குற வரைக்கும் சாப்பிட்ற வரைக்கும். ஆக மினிமம் 3.5 hours போச்சு. படம் நான் பார்க்குறது 1.25 மணி நேரம் தான். ஆனால் மினிமம் எனக்கு 3.5 hours வேணும் என்னுடைய அனுபவத்தில். அவர் என்ன டாக்டர் இல்லை, கொஞ்சம் டெக்னிக்கலாக பேசுகிறார். அப்போ நீ தியானத்துக்கு போகிறேன்னா உனக்கும் 3 மணி நேரம் ஆகிடும்னு எனக்கு ஒரே சந்தோஷம். நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் 1 மணி நேரம் தான் பாபா கிளாஸுக்கு போகிறோன்னு.
ஆனால் பாபா கிளாஸுக்கு போகணும் அப்படின்னு நான் எப்போ நினைக்கிறேனோ அப்போலேருந்து நான் போகிற வரைக்கும் கூட அவருக்கு நினைவில் தான் நான் போகிறேன். முரளி கேட்டுட்டு வீட்டுக்கு வர்ற வரைக்கும், ஹாஸ்டலுக்கு வர்ற வரைக்கும் அந்த முரளி தானே பாயிண்ட் புத்தியில் ஓடிக்கிட்டே இருக்கு. அப்போ ஐ ஃபீல் ஐ மேட்ச் வெரி ஃபார்ச்சுனேட். நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் 1 மணி நேரம் தான், ஆனால் 3 மணி நேரம்ன்ட்டு. அதை மாதிரி தான் நாம் கிளாஸுக்குன்னு வர்றதில் போகிறதில் நமக்கு மட்டும் சேவை இல்லை, மற்றவங்களுக்கு இருக்குது. ஏன்னா பார்க்குறவங்க இன்னும் இதே நேரத்துக்கு போகிறாங்க, இதே நேரத்துக்கு வர்றாங்க, எங்கே போகிறீங்கன்னு நின்று கேட்பாங்க. நான் இந்த மாதிரி ராஜாவத்துக்கு போகிறேன், படிக்க போகிறேன் அப்படின்னு. இப்போயும் படிக்கிறீங்க, இந்த வயசுலேயும் படிக்கிறீங்க? ஆமாம், தேவையாக இருக்குல்ல, பிரச்சனை அப்படி இருக்குல்ல, அதுக்கு இது யூஸ் இல்லை, அப்படியா நானும் வந்து பார்க்குவான்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் போகிறது வர்றதில் கூட என்ன ஆகிடும், சேவை ஆகிடும். சரி, இப்போ நீங்கள் ஆன்லைனில் தான் கேட்குறீங்க, வேறு வழியில் வீட்டில் விட மாட்டேங்கிறாங்க, போகணுன்னு சொல்லிட்டாங்க, கேட்குறீங்க. அப்போயாவது நீங்கள் விதிமுறைப்படி கேட்குறீங்களான்னா இல்லை. மொபைலை போட்டுருவீங்க, சமையல் செஞ்சிட்டு இருப்பீங்க. உங்களை பொறுத்தவரைங்கன்னா 2 வேலை முடிஞ்சிருச்சு. அது என்ன முறையை கேட்குறதா? அது எங்கே உள்ளே போகுன்றீங்களா? உங்களுக்கு கவனம் எங்கே இருக்கும்? சமையலில் தான் இருக்கும். முரளியில் இருக்கக்கான வாய்ப்பே இல்லை. ஆனால் சில தாய்மார்கள் இருக்காங்க, எப்படி தெரியுமா? வீட்டிலையே ரூம்லையே அந்த சேர் எடுத்து போட்டுட்டு மொபைலை முன்னாடி வச்சுட்டு கீழே தறி விரித்து கீழே சம்பளம் போட்டு உட்காந்து கரெக்டாக கேட்பாங்க. ஒன்று அப்படி கேட்டாலும் பரவாயில்ல, ஏதோ உள்ளேயாவது போகும், நமக்கு எதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லாமல் சும்மா போயிட்டு வந்துட்டு கேட்குறது. சில பேர் வீட்டில் எப்படி தெரியுமா, வேகமாக முரளியை போட்டு விட்ருவாங்க, எல்லாம் கேட்கட்டுமா, அவங்க காதுலேயும் பாபாவோட ஞானம் போகட்டும்னு. அது விபரீதமாகிடும். ஏன்னா இவர் சொல்கிற ஞானம் நமக்கு, இவர் பேசுகிறது நமக்கு, நம்ம 2 பேருக்குள்ள உறவு ரொம்ப சீக்கிரட்டு. இதை விட்டுட்டு என் பிள்ளைங்களும் ஞானம் கேட்குது, எங்கள் வீட்டுக்காரரும் ஞானம் கேட்பார், அவர் இருக்கிறத விட தூரமாயிடுவார். முதலாவது போகும்பாரு, இனிமேல் போகாதுன்னு. ஏன்னா உங்கள் பாபா இப்படி சொல்கிறாருன்னு. அது மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். அதனால் 100% பெனிஃபிட் நாம் சென்டரில் எந்த டைம் கொடுக்கப்பட்டிருக்குதோ அந்த டைமில் வந்து கேட்குறது தான். நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்கன்னு நினைக்கிறேன். அதை முதல்ல கேட்டுக்கணும். சரி, அடுத்த கேள்வி வந்து டைம் மேனேஜ்மெண்ட் தான்யா. நீங்கள் நிறைய படிச்சிருக்குங்க, நிறைய டிப்ளமா டிகிரிலாம் எடுத்துருக்குங்க, மாஸ்டர்ஸ்லாம் செஞ்சுருக்குங்க, பிஹெச்டியும் செஞ்சுருக்குங்க. ஸோ ஆகையால் நீங்கள் எப்படி உங்கள் டைமை மேனேஜ் பண்ணங்க? ஒரு வீக்கையாக இருந்துக்கிட்டு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டுனா அண்ட் தென் நேரத்தை ஒதுக்கி படித்தோம், பாஸ் பண்ணிவிட்டு. ஸோ கொஞ்சம் டிப்ஸ் கொடுங்க எல்லாத்துக்கும், எப்படி டைமை மேனேஜ் பண்ணுறதுன்னு. டைம் மேனேஜ்மெண்ட்டு வேறு ஒன்றுமே இல்லை, ராஜயோகத்தை செஞ்சாலே போதும். ராஜயோகத்தை செஞ்சாலே போதும்னு ஏன் சொல்கிறேன்னா, இதுக்கு வந்து மைண்ட்ஃபுல் மெடிடேஷன் ஒரு பேர் உண்டு நம்ம ராஜயோகத்துக்கு. மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு நீங்கள் நெட்டில் போட்டு பாருங்கள், தௌசண்ட்ஸ் ஆஃப் விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ மைண்ட்ஃபுல்னஸ் ஈட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எதுக்கு சொல்லுவாங்கனாக்கா, மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னா வேறு ஒன்றுமே கிடையாது, எதிர்காலத்தை பற்றிய எண்ணமும் இல்லாமல், கடந்த கால பற்றிய எண்ணமும் இல்லாமல், நிகழ்காலத்தில் நீங்கள் இருக்கணும். இதைத்தான் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் என்ன சொல்லுவாங்கன்னா, லிவிங் அட் ப்ரெசண்ட். ஸ்பிரிச்சுவாலிட்டினா வேறு ஒன்றுமே கிடையாது, லிவிங் அட் ப்ரெசண்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா 70% ஆஃப் தாட்ஸ் நம்மளோட எதில் இருக்குன்னு தெரியுமா, கடந்த காலத்து சம்பந்தமாக தான் இருக்கும். அதில் எதையுமே நீங்கள் திருத்த முடியாது, மாற்ற முடியாது, வேஸ்ட்டு தான். அதனால தான் நம்ம டைம் வேஸ்ட் ஆகுது. கடந்த கால நினைவுகள் உங்களுக்கு எதுக்குமே பயன்படாது, ஆனால் கடந்த கால படிப்பினைகள் உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த தாட்ஸ் பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் நடந்தது தான் நினைவுக்கு வரும். சரின்னு மனதை வெளியில் எடுத்திங்கன்னா அது உடனே ஃப்யூச்சருக்கு ஓடிடும். ஃப்யூச்சர் என்ன நம்ம கையில் இல்லை பாருங்கள், கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். கற்பனை மட்டும் பண்ணால் பரவாயில்ல, பயப்பட ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி எல்லாருக்கும் என்ன கவலைன்னா, நாளைக்கு என் பிள்ளை என்ன பண்ணும், நாளைக்கு அது லைஃப் என்ன ஆகும், இது இப்படி இருக்க, உலகம் இப்படி மாறிட்டு இருக்க, உலகத்தில் இத்தனை பிரச்சனை அதிகமாகிட்டு இருக்க, நாளைக்கு இது எப்படி பிச்சையும், எவ்வளோ கவலைப்படுறாங்க பேரண்ட்ஸ் எல்லாம். பிகாஸ் ஆஃப் த ஃபியர் ஆஃப் த ஃப்யூச்சர். குழந்தைங்களுக்கு என்ன ஃபியர்? ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். இவங்களுக்கு என்ன ஃபியர்? ஃபியர் ஆஃப் ஃப்யூச்சர். ஃபியருக்கு காரணமே அன்சர்டனிட்டி தான். ஆனால் நமக்கு ட்ராமா ஞானம் இருக்குது, எல்லாம் தெரியும், எது நடக்குமோ நல்லது தான் நடக்கும், எது நடக்குதோ நல்லதுக்கு தான், எது நடக்குமோ அதுவும் நல்லதுக்கு தான், எது நடக்குமோ அதை விட நல்லதுக்கு தான். எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் பாபா எவ்வளோ கிளியராக கொடுத்துருக்கா பாருங்கள், ஃபியர் இல்லாமல் இருக்கிறதுக்கு.
இப்போ மைண்ட்ஃபுல்னஸோடு செய்யும்போது என்ன ஆகுனா எஃபிஷியன்சி உங்களோட ரொம்ப அதிகமாகும். இப்போ நீங்கள் பாபா சொல்லியிருக்காரு சாப்பிடும்போது பேசக்கூடாது, பாபா நினைவில் சாப்பிடணும். நம்ம எத்தனை பேர் அப்படி சாப்பிட்றோம்? உங்கள் வீட்டில் வேறு யாருமே இல்லாமல் பேசாமல் சாப்பிடுவீங்க, அப்போ கூட ரேடியோ போட்டுட்டு சாப்பிடுவாங்க, இல்லை சினிமா பார்த்துக்கிட்டே சாப்பிடுவாங்க. தட் இஸ் நாட் த கரெக்ட். இல்லை, மைண்ட்ஃபுல்னஸ் என்ன? சாப்பிடும் போதும் பாபா நினைவில் சாப்பிடணும், சாப்பிட உட்காரும்போது பாபா நினைவில் உட்காருவோம், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் பிரம்மாபா தன்னுடைய சொல்கிறாரு, அனுபவத்தில் சொல்கிறார், நான் முதல்ல நினைவில் தான் உட்காந்தேன், அப்புறம் எங்கெங்கேயோ மைண்டு போயிடுச்சின்னு. ஏன்னா உட்காந்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா வேறு எதுவும் நினைவு தான் வருது. அதுக்கு நம்ம பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும் நம்மளுடைய நினைவுகளை, நம்மளுடைய மனதை. இப்போ மைண்ட்ஃபுல் ஈட்டிங் பற்றி சொன்னேன். ராஜயோகத்தில் ஆட்டோமேட்டிக்காக செய்கிறோம் இதை, மைண்ட்ஃபுல்னஸ் ஈட்டிங். யாராவது பேசுனா கூட அப்படின்னு கையை காட்டுறோம். எனக்கு மைண்ட்ஃபுல்னஸ் ஈட்டிங் ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. பாபா அந்த வேர்டை யூஸ் பண்ணலையே தவிர ராஜயோக பயிற்சியில் இது ஆட்டோமேட்டிக்காக வருது. ஒரு உதாரணம் சொல்கிறேனே, நான் சொல்கிறது ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள விஷயம். நான் இந்த மைண்ட்ஃபுல்னஸை பற்றி படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ இஃப் யூ டூ எனி திங் மைண்ட்ஃபுல்னஸ் யுவர் எஃபிஷியன்சி வில் பி இன்க்ரீஸ்டு. எங்கள் பாப்பா இதை டெஸ்ட் பண்ணுவோங்கிறதுக்காக வாஷ்ரூமுக்கு உள்ளே போகும்போது பாத்ரூமுக்கு டைமை குறிச்சிக்கிட்டேன். நான் உள்ளே எல்லாமே முடிச்சுட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு வெளியில் ரொம்ப டைமை குறித்தேன். எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தேன். ஒரு 10-15 நாளைக்கு இட் டேக்ஸ் நியர்லி ஆஃப் அன் ஹவர் ஆச்சு. ஓகே, நோ ப்ராப்ளம். சரி, மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அப்போ நான் பண்ணேன், பல்லு விளக்கும்போது பல்லை மட்டுமே விளக்க வேண்டும். என்ன செய்யணும்? பல்லை விளக்கும்போது பல்லை மட்டுமே, வேறு என்ன செய்வீங்கன்னு கேட்காதீங்க. பல்லை விளக்கும்போது பல்லை மட்டும் விளக்க மாட்டோம், வேறு எதாவது நினச்சிட்டு இருப்போம். சில நேரம் பல்லை விளக்குறதே மறந்துடும், அந்த அளவுக்கு நம்ம நினைவு எங்கேயாவது போயிடும். சரி, லெட்டஸ் மைண்ட்ஃபுல்னஸாக பண்ணுவோம். பல்லை மட்டும் விளக்குறேன், விளக்கும்போது எப்படி விளக்கணுமோ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு தெரிய வருது. ஓஹோ, முதல்ல நான் இப்படியெல்லாம் செய்கிறது இல்லையே, கரெக்டாக செய்யலையே, இப்போ ஓகே ஐ கேன் ஏபிள் டு டூ கரெக்ட்லி. சரி, இது நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக செய்வோம், போர் அடிக்காமல் செய்வோம். இன்றைக்கி இந்த பக்கம் செஞ்சோன்னா இன்றைக்கி இந்த பக்கம் செய்வோம். அப்படி இப்படின்னு எதோ பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் சோப் போடும்போது சோப் மட்டும் தான் போடணும். என்னடா, ஏன்னா சோப் போடும்போது தான் வேறு எதையோ நினச்சிக்கிட்டு இருப்போம். என்ன ட்ரெஸ் இன்றைக்கி போட்டுட்டு போகணும், எது அவங்க என்ன சொல்லுவாங்க, இதை போட்டால் எப்படி சொல்லுவாங்க, அவங்ககிட்ட எப்படி மாற்றி பேசலாம், இதெல்லாம் நினச்சிட்டு இருப்போம். எப்போ சோப் போடும்போது லெட்டர்ஸ் சோப் போடும்போது சோப் போட்டு போடும். இப்படியே பண்ணிவிட்டு ஒரு மாதத்தில் பார்க்குறேன், ஐ கம்ப்ளீட் வித்தின் 20 minutes த சேம் ஆக்ஷன்ஸ். 20 minutes ஐ கேன் சேவ் 10 minutes இன் எ டே. ஒரு நாளைக்கு 10 நிமிஷம்னா ஒரு மாதத்துக்கு எவ்வளோ ஆச்சு, ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஆச்சு? ஐ கேன் சேவ் தட் டைம் தட் கேன் பி யூஸ் ஃபார் சம் அதர் பர்பஸ். வேறு எதுக்காக நம்ம யூஸ் பண்ணலாம் இல்லையா? அப்போ தான் எனக்கு சிம்பிள் எக்ஸசைஸில் புரிய வந்தது. இஃப் யூ கேன் ஏபிள் டு டூ எனி திங் மைண்ட்ஃபுல், வி கேன் சேவ் அவர் எனர்ஜி. இந்த சேமிப்பு கணக்குன்னு பாபா சொல்கிறார்ல, அது அப்போ தான் நம்மளால் செய்ய முடியும். ஆக நாம் எதை செய்கிறோமோ அதை மட்டும் செய்யணும், அதுக்கு மீறி நினைக்கக்கூடாது. ஆனால் இன்றைக்கி ப்ராப்ளம் என்னென்னா, குழந்தைங்க எல்லாமே மல்டி டாஸ்கிங்கில் வந்துட்டாங்க. ஒரே நேரத்தில் நாங்கள் வேலை செய்வோன்ட்டு அந்த 4 செய்யும்போது எல்லாமே குழம்பி போகுது, எதுவுமே உருப்படியாக இல்லை. காரணம் வி கேனாட். ஏன்னா நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் ஆத்மா ஒன்றில் நிலைநிறுத்தி செஞ்சால் தான் அதனால் பர்ஃபெக்டாக செய்ய முடியும். அதனால தான் அந்த காலத்தில் பெரிய ரிஷி முனியெல்லாம் கூட மனதை ஒருமுகப்படுத்துறதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. டைவர்ஷன் இருந்ததுன்னா அவங்களால அச்சீவ் பண்ணவே முடியாது. இப்போ என்னை பொறுத்தவரைக்கும் எப்படின்னா, இந்த ப்ராப்பர் பிளானிங் எப்படி வரும்னா, நான் படிச்சுட்டு இருக்கும்போது காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு லெக்சர் ஒருத்தர் எடுத்தார். அவர் சொன்னார், ஒரு ஐஏஎஸ் எக்ஸாம் தான் எங்கள் இதில் ரொம்ப ஃபேமஸ், இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ். இந்த கலெக்டர்ஸ், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் எல்லாம் வர்றாங்களே, அந்த எக்ஸாம் தான் இருக்கிறதுலே கொஞ்சம் டஃப்பான எக்ஸாம். அந்த ஐஏஎஸ்க்கு ரொம்ப பேர் படிப்பாங்க, ஆனால் கொஞ்சம் பேர் தான் பாஸ் ஆவாங்க. ப்ரிலிமினரி ஃபைனல் எக்ஸாம்லாம் இருக்குது. அந்த எக்ஸாமில் ஒரு கேள்வி, ஒரே ஒரு கேள்வி தான் இருக்கும், ஒரு 3 ஹவர்ஸுக்கு எழுதணும் நீங்கள். அவர் என்ன கேள்வி கேட்டிருந்தாங்கனாக்கா, ஹவு த பிரிட்டிஷ் ரூல் இந்தியா, அவ்வளோதான். எப்படி பிரிட்டிஷ் இந்தியாவை ரூல் பண்ணாங்க அப்படின்னு எல்லாம் எழுதிக்கிட்டே இருக்கான். 30 பக்கம் 40 பக்கம் அப்படின்னு. ஒரு ஆள் உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கான். கடைசி ஒரு 10 நிமிஷம் இருக்கும்போது ஒரே ஒரு சென்டென்ஸ் தான் எழுதணும், ஒரே ஒரு சென்டென்ஸ். ஹீ காட் த ஹையஸ்ட் மார்க். அவன் என்ன எழுதினா, டிவைட் அண்ட் ரூல் இஸ் த பாலிசி அடாப்டட் பை பிரிட்டிஷ்.
இந்தியாவை எப்படி ஆண்டானா டிவைட் அண்ட் ரூல், அவ்வளோதான். ஆனால் இட் இஸ் அப்ளிகபிள் டு எவ்ரிதிங். இத்தனை பக்கம் எழுத வேண்டிய அவசியமே இல்லாமல் போச்சு. நான் யோசித்தேன், இதையே நம்ம ஏன் யூஸ் பண்ணக்கூடாது? டிவைட் அண்ட் ரூல்னால் நம்ம என்ன பண்ணால் இன்னொருத்தவனை பிரித்து விட்டு நம்ம ஆட்சி பண்ணணும்னு. இன்னொருத்தவனெல்லாம் பிரிக்க விடாதுன்னா நம்மளே நமக்கு கிடைத்திருக்கிற நேரத்தை டிவைட் பண்ணுவோம், தென் we can ரூல் இட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு 1 hour கிடச்சிருக்கு படிக்கிறதுக்கு அப்படின்னா, இந்த 1 hourல நான் என்ன படிக்கணும்? முதல்ல கோட் ஏ சோல். சரி, ஒரு கோல் செட் பண்ணுறேன், 3 லெசனாவது நான் படிக்கணும் அப்படின்னு. படிக்கும்போது புரியுதோ புரியல அதை நான் கவலைப்படவே மாட்டேன். ஜஸ்ட் கோ த்ரூ த ரீட், அவ்வளோதான் படிப்பேன். ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் படிப்பேன். 1 hour ஆகிடும், முடி வச்சுருவேன். 2வது நான் புக்கை திறக்கும்போது என் மைண்ட் என்ன சொல்லும், நீ ஏற்கனவே இதை படிச்சுட்ட அப்படின்னு சொல்லி. ஏற்கனவே படித்ததை திருப்பி படிக்க எவ்வளோ நேரம் ஆகும்? 1/2 hour கூட ஆகாது. 3rd டைம் நான் படிக்கும்போது எல்லாமே எனக்கு ஞாபகம் வந்துடும் என்ன படித்தோங்கிறது. அப்போ டிவைட் அண்ட் ரூல், நாம் எது பண்ணினாலும் டிவைட் பண்ண தெரிஞ்சுக்கணும். வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ நீங்கள் முரளி முடிஞ்சு வீட்டுக்கு போகிறீங்க, என்ன பண்ணிட்டு போகிறீங்க? வேஸ்ட்டாக திங்க் பண்ணிகிட்டே போகிறீங்க, எதுவுமே யூஸ்ஃபுல்லாகவே இருக்காது. வேணால் செக் பண்ணி பாருங்களேன். முரளி கேட்ட வரைக்கும் நல்லாயிருக்கும், நல்லா இருந்திருப்பீங்க. முரளியை செருப்பு காலில் போட்டுட்டிங்கல்ல, வீட்டில் போய் கயற்ற வரைக்கும் வேஸ்டாக தான் ஓடிக்கிட்டு இருக்கும். இட் இஸ் நாட் எ ஃபால்ட்டு, வி ஆர் நாட் ட்ரைன்ட் அவர் மைண்ட். இப்போ எனக்கு பிடிச்ச யோகாவில் ஒன்று என்னென்னா, இந்த ஸ்டேர்கேஸ் யோகா கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, அது நான் தான் கண்டுபிடிச்சேன். ஸ்டேர்கேஸ் யோகான்னா என்னென்னா, சாந்திவனில் நாங்கள் சரண்டர் பிரதர்ஸ் சாப்பிட்றதுக்கான இடம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கும். ஒரு 72 படி ஏறி போகணும். அப்போ இந்த மைண்ட்ஃபுல்னஸ் படித்தோடனே என்ன பண்ணேன், ஒரு காலை எடுத்து வைப்பேன், நான் ஆத்மா, பவித்திர ஸ்வரூபமான ஆத்மா, பரம் பவித்திர ஆத்மா, மகான் ஆத்மா, சிரேஷ்ட ஆத்மா, இப்படியே சொல்லிட்டு போவான். ஒவ்வொரு அடி எடுத்து எடுத்து வைக்கும்போது, இறங்கும்போது பாபாவுடைய மகிமையை சொல்லிகிட்டே வருவேன். பாபா கடேஸ்வரர், முக்தி தாத்தா, ஜீவன் முக்தி தாத்தா, எல்லாருக்கும் வழிகாட்டி, படகோட்டி, அப்படிலாம் சொல்லிக்கிட்டே வருவேன் கீழே. இப்படியே ஒரு மாதம் ஆகிட்டு, ஒரு நாள் நானும் ஜெயக்குமார் பிரதனும் என்ன, நாங்கள் 2 பேரும் ஒரு ரூம்மேட்டு தான். எங்கள் மதுரையிலையும் ரூம்மேட்டு தான், மவுண்ட் அபுலையும் ரூம்மேட்டு தான், கொரோனா பீரியடில் ஹாஸ்பிட்டல்லையும் ரூம்மேட்டு தான். அவ்வளோ சொந்தம் எங்களுக்குள்ள. ஹாஸ்பிட்டல்லையும் ஒன்றா தான் இருந்தோன்னு வச்சுக்கிங்க. நான் ஒரு ஜோக்குக்காக சொன்னேன். அவருக்குள்ளே பேசிக்கிட்டே போகிறேன், எங்களுக்குள்ளே ஒரு டிஸ்கஷன் ஓடிட்டுருக்கு. வி ஆர் வெரி மச் இன்வால்வ் இன் தட். ஆனால் நான் பேசிகிட்டே போனேன்னா, காலை தூக்கி வைக்கிறேன் ஃபஸ்ட் ஸ்டெப்பில் நான் ஆத்மா, 2வது ஸ்டெப் வைக்கிறேன் பரம் பவித்ர ஆத்மா, சுத்த ஸ்வரூப ஆத்மா. நான் பேச்செல்லாம் நிறுத்திட்டேன். ஐ எம் என்ஜாயிங் தட் ஃபுட் ஸ்டெப்ஸ். அப்போ ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன், என்னன்னா இதுக்கு தான் நியூரோ லிங்குஸ்டிக் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சயின்ஸில் சொல்லுவாங்க, சைக்காலஜியில் சொல்லுவாங்க. இதை ஜஸ்ட்டு மைண்ட்ஃபுல்னஸ் மூலமாக பண்ணிட்டோம். அப்போ இப்போ நான் உண்மையிலே சொல்கிறேனே, எனக்கு ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆஃபீஸில் ஐ குட் நாட் ஏபிள் டு மேனேஜ், ஏதோ ஒரு கோபம் வருது, எனக்கு கொஞ்சம் வேகமாக வந்துருச்சு அப்படின்னாக்கா உடனே ஏஞ்சி ரூமுக்கு போயிட்டு வருவேன். ரூம் எங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது, ஒரு 40 ஏறணும். நான் லிஃப்ட்டில் போக மாட்டேன், படியில் தான் ஏறி போவேன், படியில் இறங்கி வருவேன், நார்மல் ஆகிடுவேன். ஜெயக்குமார் கேட்பார், என்னங்க ஏதாவது ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டிங்கன்னா படியேறி வரீங்க சரியாயிடுது அப்படின்னு. படியேறி வரனால சரியாகல, அந்த படியேறும்போது நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன்ல, நான் ஆத்மா, சுத்த ஸ்வரூபமான ஆத்மா, சிரேஷ்ட ஆத்மான்னு, தட் ஹெல்ப்ஸ் மீ. அந்த நியூரோ லிங்குஸ்டிக் ப்ரோக்ராமும் நம்ம பண்ணணும். இதே மாதிரி தான் வென் யூ பிளான் எனி ஒர்க், யூ டிவைட் அண்ட் ரூல் இட். அதில் இன்னொரு பெரிய லாபம் என்ன தெரியுமா? ஈவன் இஃப் யூ அச்சீவ் 20%, நமக்கு 100% அச்சீவ் பண்ணணும். 20% அனுபவிச்சா கூட ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா 0 20% வந்துட்டோம்ல. 40% எடுத்தால் இன்னும் சந்தோஷமாக இருக்கும், 70% எடுத்தால் இன்னும் சந்தோஷமாக இருக்கும். அப்போ நம்ம செய்கிறதுலையே சந்தோஷம் அடையலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டைம் அனுபவம். செயலை செய்வதன் பலனாக நீங்கள் அடைகின்ற பிராப்தியை விட செய்கின்ற செயலிலேயே மகிழ்ச்சியை அடையலாங்கிறத அப்போ தான் நான் அனுபவம் பண்ணேன். கீதையினுடைய சாராம்சமே எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. நீ எதையும் எதிர்பார்க்காத, நீ செய்ய மட்டும் சொல்லிட்டு போயிட்டாரு, ஆனால் இப்போ தான் தெரியுது அது அப்படின்னு. அதனால் வென் ஐ லேர்ன் ஐ என்ஜாய் இட், நாட் ஃபார் த எக்ஸாம் பர்பஸ். எக்ஸாமில் பாஸ் ஆனால் என்ன பண்ண போகிறேன், எனக்கு யார் வேலை கொடுக்க போகிறேன்? இருந்த வேலையை விட்டுட்டு வந்தாச்சு, திருப்பி என்ன வேலைக்காக போக போகிறோம்? அது இல்லை, சேவைக்காக தான் இருக்கிறோம். பட் ஃபார்
பர்பஸ் பாபா ஹஸ் டெவலப். ஏதோ ஒரு பர்பஸ்க்காக பாபா என்ன டெவலப் பண்ணுறாரு. யாருமே செய்ய முடியாத ஒன்றை என் மூலமாக அவர் செய்ய வைக்க எத்தனைக்கின்றார். அதனால தான் ஒரு 50,000 பேருக்கு இப்போ வேல்யூ எஜுகேஷன் நம்ம கொடுத்துருக்கோன்னா, நம்ம எல்லாருக்குமே ஒரு லிமிட்டிங் பிலீஃப் என்ன இருந்ததுன்னா, வேல்யூஸ் cannot be taught, it has to be caught. இது ஒரு பழைய பழமொழி எல்லார் தலையிலையும் இருக்குது. வேல்யூஸோ சொல்லி கொடுக்க முடியாது, நீங்கள் தான் பிறரிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும்னு. அப்படியெல்லாம் கிடையாது. we can taught. எப்போ பாபாவே நமக்கு டீச் பண்ணுறாரோ வேல்யூஸோ, why cannot we can teach the world அப்படிங்கிறத ஒரு இதாக எடுத்துக்கிட்டு நம்ம முன்னாடி இருக்கோம். அதனால் we can go further also. அதனால் இந்த சில அப்ளிகேஷன் ஆஃப் த நாலேஜ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இப்போ நாலேஜ்னா என்ன? ஞானம் என்றால் எல்லாம் சொல்ல மாட்டேன்றீங்களே, வேகமாக சொல்ல வேணாமா? ஞான் அர்த்தாத் புரிதல். எங்கெல்லாம் பாபா ஞானம்னு சொல்கிறாரோ அங்கே புரிதல் புரிதல்னு போட்டு கேட்டு பாருங்கள், நிறைய புரியும் உங்களுக்கு. அப்புறம் எனக்கு புரிய வச்சு ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே, ஓம் சாந்தி. நம்ம கடைசி என்ன Q&A கடைசிக்கு வந்துட்டோம். ஸோ நம்ம தேங்க்ஸ் சொல்லணும் பிரதர் பாண்டியமணிக்கு. ஸோ வழக்கம் போல் நீங்கள் கை தட்டுறோன்னா இப்போ தட்டலாம்.